சன் அசு டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு மாதம் பிறக்கின்ற போதும் இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு நம் ஒவ்வொருவரிடமிருந்து கொண்டிருக்கிறது. புதிய ஆண்டு பிறக்கின்ற போது இந்த ஆண்டு எப்படி இருக்கும், கிரக பெயர்ச்சிகள் நடைபெறுகின்ற போது இந்த கிரக பெயர்ச்சியின் காரணமாக நமக்கு பலன்கள் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு நம் ஒவ்வொருவரிடமிருந்து கொண்டிருக்கிறது. அந்த ரீதியில் பிறக்கப் போகின்ற அக்டோபர் மாதம் நமக்கு எப்படி இருக்க போகிறது என்ற கேள்வி உங்களிடமிருந்து கொண்டிருக்கும். பொதுவாக இந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த விதமான பலன்கள் நடைபெறும் என்பதை தெரிந்து கொள்கின்ற போது நாம் கொஞ்சம் ஒவ்வொரு காரியத்திலும் கொஞ்சம் நிதானமாக இருக்கலாம், அல்லது வேகமாக இருக்கலாம், திட்டமிட்டு செயல்படலாம். அந்த ரீதியில் பிறக்கப் போகின்ற அக்டோபர் மாதம் மேஷ ராசினருக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்ப்போம். பொதுவாக இந்த மாதத்தின் தொடக்கம் என்பது உங்களுக்கு யோகமாக இருக்க போகிறது. சூரிய பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சமடைகிறார். பொதுவாக மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒன்றையும் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய சக்தி இருக்கும், திறமை இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னின்று செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும். சில நேரங்களில் பதுங்கவும் செய்வீர்கள், சில நேரங்களில் பாயவும் செய்வீர்கள். எல்லா விதமான சக்திகளையும் ஒருங்கே படைத்தவர்கள் மேஷ ராசியில் பிறந்தவர்கள். இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரை சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் என்ற காரணத்தினால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும். வழக்கு விவகாரங்கள், குறிப்பாக சொல்ல போன வழக்கு விவகாரம், உடல்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உடல்நிலையிலிருந்த சங்கடங்கள் விலகும், வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். வியாபாரம் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் நீங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறமை வெளிப்படும். அரசியல்வாதிகளாக இருந்தால் செல்வாக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம், எதிர்பார்த்த உயர்வு என்பதெல்லாம் இந்த நேரத்தில் வந்து சேரும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரித்திடக்கூடிய நிலையும் இருக்கிறது. அதன் பிறகு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் சூரிய பகவான் 18ஆம் தேதி முதல் 7ஆம் இடத்தில். அதனால் கொஞ்சம் செயல்களில் கொஞ்சம் நிதானம் வேணும். இருந்தாலும் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களால் எல்லாவற்றையும் சாதித்துக் கொள்ள முடியும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான், அவர் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். முயற்சி ஸ்தானம் அது. அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வரை எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்களுடைய வேலைகள் நடைபெறுவதற்கு செவ்வாய் பகவானின் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் எதிர்கொள்ள முடியும். ஒரு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். வருமானம் கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். இந்த நிலைப்பாடு இந்த 23ஆம் தேதி வரை செவ்வாய் பகவானால் இருக்கிறது. 17ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதற்கு மேல பார்த்தீங்கன்னா இப்போது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கின்ற குரு பகவானின் சஞ்சாரம், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வரை உங்களுக்கு யோகத்தை வழங்குவார். அதன் பிறகு வக்ரகதிக்கு செல்வதால் இப்பொழுது இருக்கின்ற நன்மையான பலன்கள் அதன் பிறகு கொஞ்சம் தடைபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஜென்ம குருவிற்குரிய பலன்கள் அந்த காலகட்டத்தில் இதன் பிறகு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த பலன்கள் கூட உங்களுக்கு யோகமாகவே இருக்கும். என்ன காரணம்னா, ஜென்ம குருவாக இருக்கின்ற போது 5ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் பலன்கள் கொடுத்தாக வேண்டும். அதன் காரணமாக புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். கொடுத்து வைத்த பணம் எல்லாம் திரும்பி வரக்கூடிய நிலை இருக்கும். புதிய இடம் வாங்க முடியும், புதிய வீடு வாங்க முடியும். இந்த நிலைப்பாடும் இந்த மாதத்தில் இருக்கிறது. கேது பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எடுத்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாகிடக்கூடிய நிலை இருக்கிறது. செவ்வாய் பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாக இருக்கிறது. புதன் பகவான் 5ஆம் தேதி வரை உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குவார். 5 முதல் வாரத்தில் புதிய இடம் வாங்கலாம், புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 25/10க்கு பிறகு அதே புத பகவானால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். சுக்கிர பகவானுடைய சஞ்சார நிலை மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு, எதிர்பாலினரால் பிரச்சனைகளை சந்தித்திடக்கூடிய அளவிற்கு இருக்கின்ற காரணத்தினால் அதன் பிறகு 14/10க்கு பிறகு சுக்கிர பகவானின் நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. நினைத்த வேலைகளை உங்களால் நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும்.
கலைஞர்களுக்கு யோகமாக இருக்கும், ஆசிரியர்களுக்கு யோகமாக இருக்கும், மாணவர்களுக்கு யோகமாக இருக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் மாதத்தின் முற்பகுதியிலே நடந்தேறிவிடும். தொழில் செய்து வருபவர்களுக்கு ஆதாயமான பலன்கள் ஏற்படும். உழைத்து கொண்டிருப்பவர்களுக்கு, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நாட்டில் உழைப்பாளர்கள் தான் மிக அதிகமாக இருக்கின்றனர். அந்த உழைப்பாளர்களுக்கு இந்த மாதம் யோகமாக இருக்கும். எடுக்கின்ற வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். எதிர்பார்த்த வரவு இருக்கும். இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது 6ஆம் தேதி மாலை 4:36 முதல் 8ஆம் தேதி இரவு 1:34 வரை சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வேலையிலும் கவனமாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட நாள் என்று பார்க்கின்ற போது, அதிர்ஷ்ட எண் என்று பார்க்கின்ற போது 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். சிவப்பு நிறம் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். முருகனை வணங்கி வழிபடுவதும் குலதெய்வத்தை வணங்கி வழிபடுவதும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். ரிஷப ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒவ்வொரு மாதம் பிறக்கின்ற போதும் கிரகங்கள் எப்படி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்கின்ற போது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வழிகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பொதுவாகவே திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள் நீங்களாக இருந்தாலும் சில நேரம் குழப்பங்கள் உங்களை வந்து சேரும். அது காரணம் என்னன்னா, சந்திர பகவான் உங்களுடைய ராசி தான் உச்சம் அடைகிறார். எப்பொழுதுமே ஒரே மாதிரியான நிலைப்பாடு என்பது உங்களிடம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. குழப்பங்கள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கும். அதனால் தடுமாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். செய்து வருகின்ற வேலைகளில் கூட பார்த்தீங்கன்னா, செய்யலாமா வேண்டாமா, இதை தொடரலாமா என்பது போன்ற கேள்விக்குறிகள் அடிக்கடி உங்களுக்கு எழுந்து கொண்டிருக்கும். அந்த அளவுக்கு குழப்ப நிலையும் ஒரு சிலருக்கு இருந்திடும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு. சரி, இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது? பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் உங்களுக்கு தொடர்ந்து சாதகமாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறது. அந்த கிரகம் யோகக்காரகன், போகக்காரகனான ராகு பகவான். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் எந்த நெருக்கடிகள் உங்களை அண்டி வந்தாலும் சரி, அந்த நெருக்கடிகள் இல்லாமல் போகும். உங்களுடைய சாமர்த்தியம் வெளிப்படும். நினைத்ததை உங்களால் சாதித்து கொள்ள முடியும். வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பெரிய தொழில் செய்து வருகின்றவர்களாக இருந்தால் தொழிலாளருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தால் தொண்டர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். எல்லா வகையிலும் நன்மைகள் உண்டாகிடக்கூடிய நிலையினை ராகு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானின் சஞ்சாரம் மாதத்தின் தொடக்கத்தில் 5ஆம் இடத்தில் இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் 18ஆம் தேதி முதல் 6ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். பொதுவாக 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது இதுவரையில் இருந்த மனக்குழப்பங்கள், இதுவரையில் இருந்த தடைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள், மறைமுகமாக செயல்பட்டவர்கள் உங்களை வந்து சரணடையக்கூடிய நிலை ஏற்படும். எதிர்பார்த்த உயர்வு என்பது கிடைக்கும். சுய வியாபாரம் செய்து வருபவர்களுக்கு, தொழில் செய்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். அரசாங்க ரீதியாக கிடைத்திட வேண்டிய சலுகைகள் கிடைக்கும். வழக்குகள் இருந்தால் வழக்குகள் சாதகமாகும் மாதத்தின் பிற்பகுதியில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நிலைமை இந்த மாதத்தில் உங்களுக்கு. ஜென்மகுரு சொல்லிட்டே இருக்கீங்க. அந்த ஜென்மகுரு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி முதல் வக்ரகதிக்கு ஆளாகிறார். அந்த வக்ரகதிக்கு ஆளாகின்ற போது இப்பொழுது இருக்கின்ற அலைச்சல், நெருக்கடி, போராட்டம் என்பது உங்களுக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இருந்தாலும் 15ஆம் தேதிக்கு பிறகு பிள்ளைகள் நலனில் கூடுதலாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். பூர்வீக சொத்து விவகாரத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். உறவுகள் விஷயத்தில் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய நிலை என்பது உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு பிறகு. இந்த நேரத்தில், இந்த மாதத்தின் பிற்பகுதியில் இப்பொழுது குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான், உங்களுக்கு விரையாதிபதியும் அவர்தான், சப்தமாதிபதியும் அவர்தான். அந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் வார்த்தைகளில் கொஞ்சம் கடுமை இருக்கும், கோபம் இருக்கும், குடும்பத்தில் நெருக்கடிகள் கூட இப்பொழுது இருக்கும். இந்த நெருக்கடிகள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு அவர் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு சரியாகிவிடும். அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில் சூரிய பகவான் சாதகமாக சஞ்சரிக்க போகிறார். மாதத்தின் கடைசி வாரத்தில் செவ்வாய் பகவான் தொடர்ந்து உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கிட இருக்கிறார்.
புத பகவான் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குவார். அதுவரை சின்ன சின்ன குழப்பங்கள், மனதில் சங்கடங்கள் என்பது இருக்கவே செய்யும். 5ஆம் தேதிக்கு பிறகு புத பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். எதிர்பார்த்த வேலை, புதிய வேலைக்காக முயற்சி செய்திருந்தால் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு சாதகமாக இருக்கும். தொழிலாளர்களுக்கு இந்த காலகட்டம் யோகமாக இருக்கும். வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நிலை இருக்கும். சுக்கிர பகவானின் சஞ்சாரம் மாதத்தின் முற்பகுதியில் சாதகமாக இருக்கிறது. பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே கொஞ்சம் கையில பணம் வருகின்ற போது ஏதாவது சின்ன சிக்கல்கள் வரும். அப்போ மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார் சுக்கிர பகவான், உங்களுடைய ராசிநாதன். பொதுவாக யாராக இருந்தாலும், எந்த கிரகமாக இருந்தாலும், அவர்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்களோ அந்த இடத்தினுடைய பலன்களை அவர்கள் வழங்கியாக வேண்டும். அப்படி 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பாலினரால் சில ஈர்ப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் வழியில் உங்கள் மனம் செல்லக்கூடிய நிலையும் ஏற்படும். அதன் காரணமாக செய்து வருகின்ற தொழில், பார்த்து வருகின்ற உத்தியோகம் போன்றவற்றில் தடுமாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாத பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் நேர்மையாக, கௌரவமாக, எச்சரிக்கையாக செயல்படுகின்ற போது எல்லா விதமான சங்கடங்களும் உங்களை விட்டு விலகிச் செல்லும். குடும்பத்தை கவனிக்க வேண்டும், பிள்ளைகளை கவனிக்க வேண்டும், உறவுகளை கவனிக்க வேண்டும். உங்களுடைய எதிர்காலத்தின் மீது நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும். எந்த ஒன்றுமே நிரந்தரம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளாமல் நாளை எந்த ஒன்றும் மாற்றம் பெறலாம், அந்த நிலைக்கு நீங்க மனசுக்குள்ள கொண்டு வரணும். அப்ப சேவிங்ஸ் என்பது ரொம்ப அவசியம். சேவிங்ஸ்ல மட்டும்தான் உங்களால் பாதுகாத்துக் கொள்ள முடியும், குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். கவனமாக செயல்படுங்கள். இந்த மாதத்தில் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி இரவு 1:35 முதல் 11ஆம் தேதி காலை 8:04 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். இந்த 2.25 நாட்கள் மட்டும் கவனமாக செயல்படுங்கள். இந்த மாதத்தில் 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். வெண்மை நிற ஆடைகள் உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு கவர்ச்சி அம்சத்தை ஏற்படுத்தும், ஈர்ப்பு சக்தியை உண்டாக்கும், தனி செல்வாக்கினை ஏற்படுத்தும். லட்சுமி நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் சரி, அந்த சங்கடங்கள் உங்களை விட்டு விலகி சென்று விடும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒவ்வொரு மனிதரிடமும் ஒரு தனிப்பட்ட குணம் என்பது இருக்கும், ஒரு நம்பிக்கை என்பது இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்பயும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன்ற ஒரு தைரியத்தோடு இருப்பாங்க. இந்த கேட்டகரியில் நீங்கள் எப்படின்னா, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், எது நம்மளை மீறி நடந்துட போகுது என்று தைரியமாக செயல்படக்கூடியவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள். ஏன்னா வாழ்க்கையின் ஒவ்வொரு படிகளையும் ஒவ்வொன்றாக கடந்து வந்து வாழ்க்கையை தெரிந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவங்க. பெரிய ஆதரவுலாம் இருக்காது, பெற்றவர்களுடைய ஆதரவு என்பது இருக்காது, உறவினருடைய ஆதரவு என்பது இருக்காது. எல்லாம் உங்களால் என்ற நிலைப்பாடுத்தான் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அதே நேரத்தில் வாழ்க்கையில் உச்சத்தை தொடுகின்றவர்களாகவும் மிதுன ராசியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். அதற்கு காரணம் ராசிநாதன் புத பகவான். எல்லா விதமான தன்மைகளும் மென்மையும் உங்களிடம் இருக்கும். நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய சக்தி இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும். இந்த புலம்பல் தனம் என்பது இல்லாமல், ஒரு போராட்டமும் இல்லாமல் நடுநிலையாக எப்பொழுதும் செயல்பட்டு அதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள். யாராக இருந்தாலும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைக்கு ஏற்ப வாழ்க்கை மாற்றம் பெறும் என்பது நமக்கு தெரியும். சரி, இந்த மாதம் பார்க்கின்ற போது ராஜகிரகமான சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா மாதத்தின் முற்பகுதியில் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த 2 சஞ்சார நிலைகளும் உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தக்கூடியதால் இருந்தாலும் ஒரு நன்மை என்று ஒன்று இருக்கிறது. 15ஆம் தேதி வரை அந்த 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியனுக்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கிறது. 4ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேதுவிற்கு 15ஆம் தேதி வரை குரு பகவானின் பார்வை கிடைக்கிறது. இப்போ குரு பார்வை ஒரு கிரகத்துக்கு கிடைச்சினாவே அந்த கிரகத்தினுடைய எதிர்மறை பலன்கள் எல்லாம் மாற்றம் பெற்றுவிடும். பாப கிரகங்களாகவும் சரி, குரு பகவானின் பார்வை அந்த கிரகத்திற்கு கிடைக்கின்ற போது அந்த கிரகத்தினால் அந்த பாவ செயல்களை செய்ய முடியாமல் போகும்.
அப்போ 4ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை 15ஆம் தேதி வரை இருக்கிறது. அந்த 15ஆம் தேதி வரை சூரிய பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார், கேது பகவானும் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த சுகஸ்தானம் என்பது இப்பொழுது உங்களுக்கு யோகமான ஸ்தானமாக இருக்க போகிறதை ஒழிய எதிர்மறையான பலன்களை உண்டாக்கிடக்கூடிய இடமாக இருக்க போவதில்லை என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிர்பார்த்த சந்தோஷம், தாய் வழி உறவினர்களால் நன்மை, அரசாங்க ரீதியாக எடுக்கின்ற முயற்சிகள் நன்மை என்ற நிலையெல்லாம் 15ஆம் தேதி வரை உங்களுக்கு இருக்கிறது. குரு பகவானை பற்றி சொல்கின்ற போது பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார், விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் என்ற நிலை இருந்தாலும் அவருடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களும் 4ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் கிடைத்து வந்த காரணத்தினால் உங்களுடைய செயல்களில் ஒரு வேகம் இருந்திருக்கும், வருமானம் இருந்திருக்கும், செல்வாக்கு அதிகரித்திருக்கும், நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிக்கின்ற சக்தி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாசம் அக்டோபர் மாசம் 15ஆம் தேதி 12ஆம் இடத்தில் சஞ்சரித்த குரு பகவான், சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் வக்ரகதி அடைவார். ஒரு விதிவிலக்கு மட்டும் இங்க இருக்கு. என்னன்னா, குரு பகவான் வக்ரகதி அடைகின்ற போது அவர் முன்பு சஞ்சரித்த ராசியின் பலனை வழங்குவார் என்பது பொதுவான விதி. அப்படி பார்க்கின்ற போது 11ஆம் இடத்தின் பலனை இப்பொழுது குரு பகவான் உங்களுக்கு வழங்கியாக வேண்டும் என்ற காரணத்தினால் வருமானம் என்பது 15ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும், நெருக்கடிகள் நீங்கும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நேரத்தில் செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் ஜென்ம ராசிக்குள் இப்போது செவ்வாய் பகவான் ஒரு படபடப்பு, வேகம், சுறுசுறுப்பு ஓடிக்கிட்டே இருக்க சொல்லும். 23ஆம் தேதி வரை, அக்டோபர் 23ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஜென்ம ராசிக்குள் இருந்து கொண்டு உங்களை இயக்கி கொண்டிருப்பார், உங்களை வேகப்படுத்தி கொண்டிருப்பார். அவசரமாக சில வேலைகளை செய்வீங்க. அந்த ஒரு போராட்டத்தனம் கூட இருக்கும் உங்கள்கிட்ட. 23ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு செல்கிறார். கொஞ்சம் குடும்பத்தை கவனிக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா பணத்தை நோக்கியே ஓடிட்டு இருப்பீங்க. அப்ப குடும்பத்தையும் கவனிக்கணும். புத பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி வரை உங்களுக்கு யோகமாக இருப்பார். அதன் பிறகு 25ஆம் தேதிக்கு பிறகு யோகமாக இருப்பார். இந்த மாதத்தில் முன்னால் ஒரு 5 நாட்களும் பின்னால் ஒரு 5 நாட்களும் புத பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும். வங்கியில் பணம் கேட்டிருந்தால் அந்த பணம் வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கலைஞர்களுக்கு மாணவருடைய படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். எல்லா விதமான நிலைப்பாடும் மாதத்தின் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் உங்களுக்கு ஏற்படும். இந்த நேரத்தில் சுக்கிர பகவான் 14ஆம் தேதி வரை உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். வாழ்க்கை துணையுடைய உதவி கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கிடக்கூடிய நிலை இருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் என்பது உங்களுக்கு பெரும்பாலும் யோகமான மாதமாகவே இருக்க போகிறது. இந்த மாதத்தில் 11ஆம் தேதி காலை 8:05 முதல் 13ஆம் தேதி மதியம் 12:22 வரை சந்திராசிரமம் இருப்பதால் இந்த நேரத்தை கணக்கிட்டு மிகவும் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். இந்த மாதத்தில் 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். பச்சை நிற ஆடைகள், பச்சை நிறத்தோடு நீங்கள் இருப்பது என்பது உங்களுக்கு பெருமையும் சந்தோஷத்தையும் தைரியத்தையும் உண்டாக்கும், வருமானத்தை கொடுக்கும். பெருமாளை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நன்மைகள் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். கடகராசி நண்பர்களே, பிறக்க போகின்ற அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு உங்களிடம் இருந்து கொண்டிருக்கும். பொதுவான தினப்பலன் பார்ப்பீங்க, வார பலன் பார்ப்பீங்க. இங்கே மாத பலனை பார்க்கின்ற போது இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்கும், எந்த கிரகம் சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள் என்பதை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். பொதுவாக பார்க்கின்ற போது சூரியனை மையமாக வைத்து தான் மாத பலனை பார்ப்போம். இந்த மாதத்தில், அக்டோபர் மாதத்தில் 17ஆம் தேதி வரை சூரியன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களை நெருங்க முடியாத அளவிற்கு தைரியத்தோடு, துணிச்சலோடு, தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய அளவிற்கு சூரிய பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கேது பகவானும் 3ஆம் இடத்தில், 3ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரித்தாலும் சரி, கேது சஞ்சரித்தாலும் சரி, உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எந்த வேலையாக இருந்தாலும் அவற்றில் உங்களுக்கு ஆதாய நிலை ஏற்படும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கின்ற போது 17ஆம் தேதி வரை யோக நிலைக்கு உங்களுக்கு குறைவு என்பதே கிடையாது. 17ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார்.
கொஞ்சம் நிலையில் கொஞ்சம் மாற்றம் உண்டாகும். ஒரே ஒரு கிரகத்தினால் மட்டும், சூரியனால் மட்டும். அதே நேரத்தில் ஒரு சின்ன எதிர்மறையான பலன்களும் இந்த மாதம் ஏற்பட இருக்கிறது. இத்தனை நாட்களும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் குரு பகவான் சொல்லிட்டு இருந்தோம். குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது லாபம் அதிகரிக்கும், நினைத்ததெல்லாம் நடந்தேறும் என்று சொல்லுவோம். பணமும் கிடைச்சிட்டு இருந்துச்சு, கஷ்டங்களும் போயிட்டு இருந்துச்சு, குடும்பத்தில் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கு, நினைத்த வேலைகள் எல்லாம் நினைத்தபடி நடந்து கொண்டிருக்கு, எந்த விதமான தடைகளும் இல்லாமல் எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. இதனால் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகி இருக்கு. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார், 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார், 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 3 இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தினாலும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினாலும் உங்களுடைய நிலை என்பது உயர்வடைந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் குரு பகவான் அக்டோபர் மாதம் 15ஆம் முதல் வக்ரகதி அடைகிறார். இந்த நிலை, இப்பொழுது இருக்கின்ற நிலை, மாதத்தின் முற்பகுதியில் இருக்கின்ற நிலை 15ஆம் தேதிக்கு பிறகு மாற்றம் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ ஒரு கிரகம் யோகத்தை உண்டாக்கிட்டு இருக்குங்க. அப்ப என்னன்னா இன்னும் 7 கிரகங்கள் 8 கிரகங்கள் இருக்கு. ஒரு கிரகம் பாதகத்தை செய்கின்ற போது மற்ற எந்த கிரகம் இப்பொழுது நமக்கு ஆதரவாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகத்தை வழங்கிடக்கூடிய அளவிற்கு ஞான மோட்சக்காரகனான கேது பகவானின் சஞ்சாரம் இருக்கு. அதனால் நீங்கள் எந்த நிலை வந்தாலும் சரி, அந்த நிலையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கொஞ்சம் கூட கிடையாது. இப்போ மாதத்தின் முற்பகுதியில் சூரிய பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. 17ஆம் தேதி வரலாம். 15ஆம் தேதி வரையில் குரு பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதுமே கேது பகவானின் சஞ்சாரம், கேது உங்களை பாதுகாத்து கொண்டிருப்பார். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கும் மேலாக பார்த்தீங்கன்னா புத பகவானின் சஞ்சாரம் மிக முக்கியமானது. அவர் 6ஆம் தேதி முதல், அக்டோபர் 6 முதல் உங்களுக்கு யோகத்தை வழங்குபவராக புத பகவானின் சஞ்சாரம் இருக்கிறது. சுக்கிர பகவானின் சஞ்சாரம் மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகமாக இருக்கிறது. எந்த தடுமாற்றமும் வேண்டாம், எந்த பயமும் வேண்டாம், குழப்பமும் வேண்டாம். எந்த வேலையை நீங்கள் கையில் எடுக்கிறீர்களோ அந்த வேலையை உறுதியாக செய்து முடிப்பதற்கு என்னென்ன வழி இருக்கிறது அதை மட்டுமே கவனத்தில் வைத்து அடுத்த அடியை எடுத்து வையுங்கள். வேற குழப்பம் வேணாம். ஏன்னா நிச்சயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமாகத்தான் இருக்கு. ஒரே ஒரு கிரகம் கேது பகவான் போதும். என்ன காரணம்னா கிரகங்களில் மிக மிக வலிமை உடைய ஒரு கிரகம்னா அது கேது பகவான் தான். அவர் பாப கிரகமாக இருந்தாலும் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது முன்னேற்றமான பலன்களை வழங்கியாக வேண்டும். அது அவருடைய சஞ்சார நிலை. அதனால எதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குரு பகவான் வக்ரமானாலும் கேது பகவானின் சஞ்சார நிலை தொடர்ந்து சாதகமாக இருக்கும். சுக்கிர பகவானின் சஞ்சார சாதகமாக இருப்பதால் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்கும், பொன் பொருள் சேர்க்கை இருக்கும், வாகன சேர்க்கை இருக்கும், பணச்சேர்க்கை இருக்கும். அதுவும் குறைவில்லாமல் இருக்கும். புத பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும், சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும். அப்போ புதிய இடம் வாங்கிடக்கூடிய நிலை, புதிய வீடு வாங்கிட நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் 13ஆம் தேதி மதியம் 12:23 முதல் 15ஆம் தேதி மாலை 3:17 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். கவனமாக செயல்பட வேண்டும். இந்த மாதத்தில் 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். வெண்மை நிறத்தை பயன்படுத்துவது என்பது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகரிக்கும். வெண்மையான நிறங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா திங்களூர் சந்திர பகவானை மனதில் நினைத்து வழிபட்டாலே போதும். சங்கடங்கள் விலகும், குழப்பங்கள் விலகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். சிம்ம ராசி நண்பர்களே, ஒவ்வொரு மாதமும் இந்த தளத்தின் வழியாக உங்களுக்குரிய பலன்களை மாத பலன்களாக வழங்கி கொண்டிருக்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏற்றம் இறக்கம் இல்லாத ஒரு பலன். இந்த பலன் யதார்த்தமான பலன். மற்றவர்கள் சொல்வது போல ஒரே நேரத்தில் கோடீஸ்வரராக போகிறீர்கள் என்று நம்ம சொல்ல போறதில்லை. ஒரே நேரத்தில் வாசலில் கோடிக்கணக்கான ரூபாய் கொட்ட போது நம்ம சொல்ல போறதில்லை. இந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த விதமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் என்பதை யதார்த்தமாக இருப்பதை மட்டுமே சொல்வதுதான் இந்த மாத பலன். அப்படி பார்க்கின்ற போது முதலில் மையமாக வைத்து பார்ப்பது மாத பலனில் சூரிய பகவானைத்தான். அப்படி சூரிய பகவானின் சஞ்சாரம் என்று பார்க்கின்ற போது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் அவர் சஞ்சரிக்கின்ற இடம் 2ஆம் இடம்.
இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது மனதில் சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இது ஒரு பக்கம். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குரு பகவானின் பார்வை இரண்டாம் இடத்திற்கு கிடைக்கிறது. அங்கே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சூரியனுக்கு கிடைக்கிறது. எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, குரு பகவானின் பார்வை அந்த கிரகத்திற்கு உண்டாகிற போது அந்த கிரகத்தின் தன்மை என்பது சுபத்தன்மையாக மாற்றம் பெற்றுவிடும். குரு பகவான் மட்டும் சுப கிரகம் கிடையாது. குரு பகவானால் பார்க்கப்படுகின்ற கிரகங்களுக்கும் சுபத்தன்மை ஏற்பட்டுவிடும். அப்படி பார்க்கின்ற போது இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சூரிய பகவானும் உங்களுக்கு 15ஆம் தேதி வரை நன்மைகளை வழங்கிட இருக்கிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவரே ஒரு மாற்றம் பெறுவார். 17ஆம் தேதிக்கு பிறகு அவர் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போறார். அப்போ முதல் பாதியில் அவர் 2ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் குரு பகவானின் பார்வைக்கு ஆளாகிறார். இரண்டாவது பாதியில் பார்த்தீங்கன்னா அவரே உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்திட இருக்கிறார். 17ஆம் தேதி முதல் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற உங்கள் ராசிநாதன் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாவற்றையும் வெற்றியாக்குவார் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு யோகமான காலகட்டம். நீண்ட பல மாதங்களுக்கு பிறகு இந்த மாதம் தாங்க உங்களுக்கு ஒரு யோகமான மாதம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்ன காரணம்னா, 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பான் என்று ஒரு வாக்கு இருக்கு. 10ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வக்ரகதிக்கு ஆளாகிறார். அப்போ அந்த குரு பகவானால் ஏற்பட்ட பாதகமான பலன்கள் என்பது இனிமேல் உங்களுக்கு நெருங்காமல் போகும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி, பதவியில் இருந்த நெருக்கடி, பொறுப்பில் இருந்த நெருக்கடி எல்லாம் உங்களை விட்டு விலகி சென்று நிம்மதி பெருமூச்சை விடுகின்ற நேரமாகவும், நினைத்த காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய சக்தி வரக்கூடிய நேரமாகவும் உங்களுக்கு மாதத்தின் பிற்பகுதி இருக்கிறது. அந்த பிற்பகுதி தான் சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, கையில் எடுக்கின்ற முயற்சி, அந்த முயற்சி வெற்றியாகும். இங்கே ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லி ஆகணும். என்னன்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கும், அதற்கேற்ற செயல்பாடு இருக்கும், அதற்கேற்ற வரவு இருக்கும். நமக்கு அது கிடைக்கலையே, நமக்கு இது கிடைக்கலையே என்ற எண்ணம் இல்லாமல் நீங்கள் எந்த முயற்சியை கையில் எடுக்கிறீர்களோ அந்த முயற்சிக்கேற்ற அளவிற்கேற்ற ஆதாயம் என்பது உங்களுக்கு உறுதியாக இருக்க போகிறது. மாதத்தின் முற்பகுதியில் குரு பகவானால், மாதத்தின் பிற்பகுதியில் சூரிய பகவானால் இந்த சஞ்சார நிலை என்பது மிகப்பெரிய யோகமான சஞ்சார நிலை. இதற்கும் மேலாக பார்த்தீங்கன்னா பூமிக்காரகன், இரத்தக்காரகன், யுத்தக்காரகன், பராக்கிரமக்காரகன் செவ்வாய் பகவான் அவர் சஞ்சரிக்கின்ற இடம் 11ஆம் இடமான லாபஸ்தானம். அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வரை லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் பகவான். அப்ப அது வேற வருமானம் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு. தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், வேறு விதமான கமிஷன் ஏஜென்சி ஆகட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, விவசாயமாகட்டும், சின்ன சின்ன வியாபாரம் ஆகட்டும், எல்லாவற்றிலும் லாபம் நிறையக்கூடிய நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரும்பகுதி நாட்கள் இருக்கிறது. பயம் என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு வேண்டாம். அதே போல பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி வரை புத பகவான் சாதகமாக இருக்கிறார். 25ஆம் தேதிக்கு பிறகும் புத பகவான் சாதகமாக இருக்கிறார். மாதத்தின் முற்பகுதியிலும் மாதத்தின் பிற்பகுதியிலும் புத பகவான் சாதகமாக இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், எதிர்பார்த்த வருமானம் வரும், உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து எல்லாம் உயரக்கூடிய நிலை ஏற்படும். மற்றவர்களை அனுசரித்து சென்று உங்களுடைய காரியங்களை முடித்துக் கொள்வீர்கள். அப்போ ஒரு நாசுக்காக செயல்படக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்படும். ஒரு கரடு முரடா இல்லாமல் ஒரு செல்வாக்கு கிடைக்கின்ற மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். சுக்கிர பகவானும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். கேட்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. நிறைவான ஒரு நிலை என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது. இந்த மாதத்தில் 15ஆம் தேதி மாலை 3:18 முதல் 17ஆம் தேதி மாலை 5:37 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம நாட்களில் மிகுந்த கவனமாக இருங்கள். நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நன்மையாக இருக்கும். இந்த மாதத்தில் 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி யோகமாக இருக்கும். சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கும். சூரியனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். அதிகாலையில் எழுந்ததும் சூரிய வழிபாடு, சூரிய நமஸ்காரம் என்பது உங்களுடைய வாழ்க்கை தெளிவாக்கும், வாழ்க்கை வசதியாக்கும், நன்மைகளை ஏற்படுத்தும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம்.
கன்னி ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அது காரணம்னா வாழ்க்கையின் எத்தனை நெளிவு சுழிவுகள் இருக்கிறதோ, வாழ்க்கையின் தத்துவம் என்னவோ எல்லாவற்றையும் தெரிந்தவர்கள் தான் கன்னிராசியில் பிறந்தவர்களாக இருப்பீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா விவேகம் மட்டும்தான் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். வீரத்தை விட விவேகம் உறுதியாக இருக்கும். அந்த விவேகத்தினால் நினைத்த காரியங்களை எல்லாம் சாதித்துக் கொள்ளக்கூடிய சக்தி என்பது எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும். பெரும்பாலும் கல்விமானாக இருப்பீங்க. கல்வி ஆற்றல், கல்வி அறிவு, ஞானம் என்பது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். எந்த நேரத்திலும் எதையும் சாதித்துக் கொள்ளக்கூடிய சக்தி பெற்றவர்கள் கன்னிராசினரான நீங்க. 7ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு குரு பகவான். அந்த குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருந்து விட்டால் நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் நடந்தேறும் என்பது ஒரு விதி. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல உங்கள் ஜென்ம ராசிக்குள்ள சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கேது பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஜென்ம ராசிக்குள்ள. ஒரு நல்ல நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரிக்க கூடாது, ஜென்ம ராசிக்குள் சூரியன் சஞ்சரிக்க கூடாது. அதனால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படும். ஆனால் அந்த ஜென்ம ராசிக்கு சூரியனுக்கும் கேதுவிற்கும் குரு பகவானின் பார்வை ஏற்படுகிறது. குரு பகவானின் பார்வை ஏற்படுகின்ற காரணத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவான நிலை உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய அந்தஸ்து, செல்வாக்கு, கௌரவம் என்பதெல்லாம் உயர ஆரம்பிக்கும். ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சூரியனுக்கும் கேதுவிற்கும் குரு பகவானின் பார்வை கிடைக்கின்ற காரணத்தினால் அவர்களும் சுப பலன்களை உங்களுக்கு வழங்கிட வேண்டிய நிலைக்கு ஆளாகிறார்கள். அப்போ அரசாங்க ரீதியில் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் மாதத்தின் முற்பகுதியில் 15ஆம் தேதி வரை உங்களுக்கு யோகமாகவே இருக்க போகிறது. எந்த விதமான நெருக்கடிகளும் உங்களை எதுவுமே செய்ய போவதில்லை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தடைகள், சறுக்கள் என்பது உங்களுக்கு இருக்கு. ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் 18ஆம் தேதி முதல் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். அதே நேரத்தில் 15ஆம் தேதி குரு பகவான் வக்ரகதிக்கு ஆளாகிறார். ஒரு எச்சரிக்கையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு கிரகத்தினால் பாதிப்பு ஏற்படுகின்ற போது வேறு ஒரு கிரகம் உங்கள் நன்மை ஏற்படுத்தும். அந்த ரீதியில் பார்க்கின்ற போது செவ்வாய் பகவான் இப்பொழுது 10ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 10ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் 23ஆம் தேதி முதல் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்ற காலத்திற்கு பிறகு நஷ்டங்கள் இல்லாத நிலை உங்களுக்கு ஏற்படும். வருவாய் அதிகரிக்கும். எல்லாவற்றிலும் லாபம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். தொழில், வியாபாரம் எல்லாவற்றிலும் ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு எச்சரிக்கை மட்டும் உங்களுக்கு. 15ஆம் தேதி குரு பகவான் வக்ரமாகிறார். 17ஆம் தேதி ராசியை விட்டு சூரிய பகவான் நகர்ந்து செல்கிறார். 23ஆம் தேதி தான் செவ்வாய் பகவான் உங்களுக்கு யோகத்தை வழங்கப் போகிறார். இந்த இடைப்பட்ட 8 நாட்கள், இந்த 8 நாட்கள் எதுக்காக குறிப்பா சொல்றேன்னா, குரு பகவானின் பார்வை இருந்த காரணத்தினால் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் கேது பகவானால் உங்களை எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறது. இப்பொழுது 15ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் வக்ரகதிக்கு ஆளாவதால் கேது பகவானுடைய ஆட்டம் தொடங்கும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஞான மோட்சக்காரகன் கேதுவுடைய தன்மை வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ வாழ்க்கையில் எத்தனை விதமான இடர்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் உங்களுக்கு காட்டிடக்கூடிய நிலையினை கேது பகவான் உண்டாக்குவார். இந்த உலகத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நெருக்கடிகளை கேது பகவான் ஏற்படுத்துவார். இந்த நெருக்கடிகள் எல்லாம் 15ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை உங்களுக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து வைத்துக்கொண்டு அதற்கேற்ப நிம்மதியாக, பொறுமையாக, கவனமாக செயல்படுவது என்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் புத பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு 24ஆம் தேதி வரை சாதகமாக இருக்கிறது. அப்போ ஒரு கிரகம் பாதகத்தை ஏற்படுத்தினாலும் மற்றும் ஒரு கிரகம் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் 24ஆம் தேதி வரை உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கிட இருக்கிறார். உங்களுடைய தனாதிபதி அதிர்ஷ்டக்காரகரான சுக்கிர பகவானும் மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கிட இருக்கிறார். இந்த மாதம் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாகும், நினைத்ததெல்லாம் வெற்றியாகும், கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற நிலை இருக்கிறது.
வருமானம் உயரக்கூடிய நிலை இருக்கிறது. உத்தியோகத்தில் இந்த பிரச்சனைகள் விலகிட இருக்கிறது. சின்ன வியாபாரத்திலும் லாபம் அதிகரித்திடக்கூடிய நிலை இருக்கிறது. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகிடக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த மாதம் ஒரு யோகமான மாதம் தான். இடையில் ஒரு 8 நாட்கள் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சுபாதிபத்தியத்தோடு சுயமாக கேது பகவான் செயல்படுகின்ற 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அதன் பிறகு செவ்வாய் பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். பணம் வரும். பணம் வந்துட்டாவே இல்லை நெருக்கடியும் போயிடும். பணம் தான் வாழ்க்கையில் பிரதானமானது. கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். இந்த மாதத்தில் 17ஆம் தேதி மாலை 5:38 முதல் 19ஆம் தேதி இரவு 8:19 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். 5ஆம் தேதி 14ஆம் தேதி 23ஆம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். பச்சை நிற ஆடை அணிவது உங்களுக்கு மேலும் யோகத்தை உண்டாக்கும். நரசிம்மரை எப்பொழுதும் வணங்கி வழிபட்டு வாருங்கள். அனுமனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நன்மைகள் அதிகரிக்கும், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். துலாம் ராசி நண்பர்களே, வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறையவே சங்கடம், நிறையவே நெருக்கடி, எல்லாமே போராட்டம், எந்த ஒன்றும் கைகூடுவதில்லை என்ற ஒரு எண்ணம் இப்போ உங்கள்கிட்ட இருக்கு. பொதுவா இதுதான் நேரம் என்பதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா ஜாதகருக்குமே ஒரு நேரம் சாதகமாக இருக்கும், ஒரு நேரம் எதிர்மறையான பலன்கள் ஏற்படும். இந்த எதிர்மறையான பலன்கள் நமக்கு ஏற்படும் போதுதான் நமக்கே ஒரு தெளிவு இருக்கும். இந்த உலகம் எப்படிப்பட்டது, மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், உறவினர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையெல்லாம் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். பொதுவாக கலைக்காரகனான அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு இருக்கும். அந்த ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க. என்ன கூடுதலாக ஒரு விஷயம்னா, இதே சுக்கிரனுடைய ஆதிக்கம் தான் ரிஷபராசிக்கு. அந்த ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உச்சமடைவார். இந்த துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உச்சமடைவார். அவர்களுக்கு மனதில் ஒரு குழப்பம் இருக்குன்னா, உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மந்த நிலை இருந்து கொண்டு இருக்கும். உங்களை அவ்வளோ சீக்கிரம் வேலை வாங்கிட முடியாது. சுறுசுறுப்பால செயல்பட மாட்டீங்க. பார்த்துக்கலாம் போய்க்கலாம். ஒரு அலட்சிய நிலை என்பது எப்பொழுதுமே உங்களுக்குள் கூடிக்கொண்டிருக்கும், ஒரு சிலரை தவிர. இது பொதுவான பலன். காரணம், சுக்கிரன் உங்களுக்கு கவர்ச்சி அம்சத்தை உண்டாக்கி உங்களுடைய தன்மைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா சொகுசாகவே நீங்கள் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடுவே உங்களை உருவாக்கி வச்சிருப்பார். இன்னொரு பக்கம் வேகமாக செயல்படக்கூடிய சக்தி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. மந்தக்காரகனான சனி பகவான் அங்கே உச்சமடைகிறார். இந்த மந்த நிலை தான் அதிகபட்சமாக உங்கள்கிட்ட இருக்கு. எந்த ஒரு நேரத்திற்கு எந்த ஒரு வேலையும் உங்களால் செய்து முடிக்க முடியாது. அதன் காரணமாக தான் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், சங்கடங்கள், நெருக்கடிகள் எல்லாம் சந்திக்க வேண்டிய நிலை என்பது துலாம் ராசினரான உங்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் இந்த 9 கிரகங்கள் அவருடைய செயல்பாடுகள் என்பது நமக்கு மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கிறது. அதன் காரணமாக நம்முடைய வாழ்வில் முன்னேற்றமும் இருக்கிறது, எதிர்மறையான பலன்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, இந்த மாதம் அக்டோபர் மாதம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கின்ற போது, இந்த மாதம் முழுவதுமே ஒரு யோகமான மாதமாக இருப்பதற்கு ராகு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு உதவியாக இருக்கிறது. சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் சஞ்சாரம் தான் உங்களை பாதுகாத்துட்டு இருக்கு. இப்போ 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். பொதுவாக 6ஆம் இடத்தில் யோகக்காரகன், போகக்காரகனான ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது 2 விஷயங்களுமே உங்களுக்கு பூர்த்தியாகும். யோகம் கிடைக்கும், எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். குறிப்பா சொல்ல போனா உடல்ல ஒரு நிம்மதியான நிலை இருக்கும், பெரிய சங்கடங்கள் இருக்காது. தொழிலாகட்டும், அரசியலாகட்டும், வியாபாரமாகட்டும், எங்கே போட்டிகள் இருந்தாலும் சரி, அந்த போட்டிகள் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது. போட்டியாளர்கள் பிற்காலத்தில் உங்களிடமே சரணாகதி அடையக்கூடிய நிலை ஏற்படலாம். வழக்குகள் ஏற்பட்டால் கூட அந்த வழக்குகள் உங்களுக்கு வெற்றியாவதற்குத்தான் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நிலையெல்லாம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது. இந்த நேரத்தில் சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் 17ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறார், விரயஸ்தானத்தில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி முதல் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்க போகிறார். இந்த நிலை எப்படி இருக்குன்னா, உங்களை ஒரு பதட்டம் அடைய வைக்கும், ஒரு வேகமாக செயல்பட வைக்கும், விறுவிறுப்பாக செயல்பட வைக்கும். எந்த ஒன்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பு, படபடப்பு என்பது இருந்துகிட்டே இருக்கும். எதையும் யோசிக்க மாட்டீங்க, செயல்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அது லாபம் கிடைக்குதா இல்லை பின்னடைவு இருக்குமா, அந்த சிந்தனையே உங்களுக்கு இருக்காது. இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும், இந்த வேலையை கையில் எடுத்தாச்சு, கையில் வேலையை கொடுத்துட்டாங்க, அதை செஞ்சு முடிக்கணும், அப்படி ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் விரய செலவுகள் குறையும், உங்களுடைய பதட்ட நிலையும் அதற்காக செலவுகளும் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா
குரு பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து நிறையவே நெருக்கடிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். சரியாக திட்டமிட முடியவில்லை, எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை, ஒரு போராட்டமான நிலையை இப்பொழுது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தில் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் வக்ரகதிக்கு ஆளாகிறார். அப்போ அந்த 8ஆம் இடத்து குரு பகவானின் செயல்பாடு என்பது 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இருக்காது. கொஞ்சம் தெளிவாக செயல்பட ஆரம்பிப்பீங்க, நிம்மதியாக செயல்பட ஆரம்பிப்பீங்க, ஒரு புதிய பாதை உங்களுக்கு தெரியும். ஆனால் குரு பகவானின் பார்வை கிடைக்காது பாருங்க. இப்போ பார்வை இல்லாட்டாலும் குரு பகவான் வக்ரமாவது என்பது உங்களுக்கு யோகத்தையே உண்டாக்கும். இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது பகவான் சுயமாக சஞ்சரிக்க இருக்கிறார். அந்த சஞ்சார நிலை பார்த்தீங்கன்னா விரய செலவுகள், சுப விரயங்கள் ஏற்படுவதற்கு 15ஆம் தேதிக்கு பிறகு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மனதில் வச்சுக்கணும். செவ்வாய் பகவான் சஞ்சாரம் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இல்லை. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு வாங்கிறது, வீடு விற்கிறது, இடம் வாங்கிறது, இடம் விற்கிறது போன்ற செயல்களில் நிதானம் காப்பது நன்மையாக இருக்கும். புத பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி முதல் மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோக பலன்களை வழங்கி இருக்கிறார். அதன் காரணமாக புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். வழக்குகள் இருந்தால் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சொல்லிக்கொண்டே போகலாம். அதே நேரத்தில் சுக்கிர பகவான் மாதம் முழுவதுமே 30 நாட்களும் உங்களுக்கு யோகத்தை வழங்கிடக்கூடிய நிலையில் சஞ்சரிக்கிறார். சுக்கிர பகவான் தான் உங்களுடைய ராசிநாதன். அவர் அதிர்ஷ்டக்காரகன் என்று அழைக்கப்படுபவர். அவருடைய சஞ்சார நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுடைய எல்லா விதமான தேவைகளும் பூர்த்தியாகும். சந்தோஷம் அதிகரிக்கும். பொருள் வரவு என்பது இருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதம் என்று சொல்ல வேண்டும். இந்த மாதத்தில் 19ஆம் தேதி இரவு 8:20 முதல் 21ஆம் தேதி இரவு 12:11 மணி வரை சந்திராஷ்டமம். இதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். வெண்மை நிறை உங்களுக்கு சாதகத்தை உண்டாக்கும். பிரித்தியங்கராவையும் துர்க்கையும் வணங்கி வழிபட்டு வாருங்கள். நெருக்கடிகள் விலகும், நன்மைகள் நடந்தேறும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, பொதுவாக சொல்லப்போனால் ஒரே வரியில் இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம். இந்த மாதமும் யோகமான மாதம். என்னன்னா வாழ்க்கையில் எல்லா விதமான சங்கடம், நெருக்கடி எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஒரு போராட்டமான நிலையும் உங்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த விதமான சங்கடங்கள் வந்தாலும் அந்த சங்கடங்களிலிருந்து எப்படி வெளியில் வருவது என்ற சிந்தனை எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும். கூடுதலாக எதிர்காலத்தை பற்றி சிந்தனை அதிகமாக இருக்கும். இந்த வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறது, பிள்ளைகளை எப்படி கரையேற்றுவது, தொழிலை எப்படி சரியாக நடத்துவது போன்ற சிந்தனைகள் எப்பொழுதும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். 2 விஷயத்தை சொல்லியாகணும். ஒன்று, மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான், விருச்சிக ராசிக்கு அதிபதியும் செவ்வாய் பகவான் தான். அங்கே நெருப்பாக பிரகாசிப்பவர் இங்கே பார்த்தீங்கன்னா நீராக பரவி கொண்டிருப்பார். அப்போ எதற்காக இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களை திருச்செந்தூர் போங்கன்னு சொல்றேன்னா, கடலோரம் குடிகொண்டிருக்கின்ற கந்தபெருமானை வணங்கி வழிபடுகின்ற போது உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் விலகும். செந்தில் வேலனை வழிபடுகின்ற போது உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் விலகும் என்பதற்காகத்தான் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களை எப்பொழுதுமே திருச்செந்தூர் சென்று வாருங்கள் சொல்லுவோம். பொதுவாக போராட்டம் என்பது உங்களுக்கு சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், நம்மளை என்ன செய்திட போகுது என்ற மனநிலை உங்களுக்கு இருக்கும். இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் 17ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சாதகமாக சஞ்சரிக்கிறார். 17ஆம் தேதி வரை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற நிலைப்பாடு உங்களுக்கு வரவை ஏற்படுத்தும். எதிர்பார்த்த வரவை ஏற்படுத்தும். சங்கடங்கள் இல்லாத நிலையை உருவாக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள் எல்லாம் கிடைக்க வைக்கும். வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் வெற்றி உண்டாகும். வியாபாரிகளுக்கு சில தண்டனைகள் கிடைத்திருக்கும் பாருங்க, அபராதம் கட்டியிருப்பீங்க, அது போன்ற நிலைகள் இப்பொழுது இல்லாமல் போகும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். நீங்க வெளியில் வரக்கூடிய நிலை ஏற்படும். ஆனால் 18ஆம் தேதி முதல் சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம்.
விரைய செலவுகள் என்பது 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனை கவனிச்சு வச்சுக்கணும். குறிப்பாக வியாபாரிகளாக இருந்தால், சுய தொழில் செய்து வருபவர்களாக இருந்தால் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கை நீட்டுவதை விட்டுவிட்டு நேர்மையாக செயல்படுவது நன்மையாக இருக்கும் 18ஆம் தேதிக்கு பிறகு. அதே நேரத்தில் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் ஞான மோட்சக்காரங்களான கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கேது பகவானின் சஞ்சார நிலை உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் என்பதை மனதில் நீங்கள் வச்சுக்கணும். எந்த கிரகம் வேணாலும் எப்படி வேணாலும் போகட்டும், கிரகங்களில் உயர்ந்த சக்தி படைத்த ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா கேது தான். அந்த கேது பகவானின் சஞ்சாரம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. உங்களுடைய வறுமையை அகற்றிடக்கூடியதாக, வருமானத்தை உண்டாக்கிடக்கூடியதாக, எதிர்பார்த்த வரவினை வழங்கிடக்கூடியதாக கேது பகவானின் சஞ்சாரம் இருக்கிறது. அப்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, இவ்வளவு நாள் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, மனதளவிலாவது ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு. என்ன? குரு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார், குரு பகவான் ராசியை பார்க்கிறார். அப்ப குரு பகவானால் நம்முடைய அந்தஸ்து செல்வாக்கெல்லாம் உயர்த்து கொண்டு இருக்கிறது என்ற ஒரு நிம்மதியான நிலை இருந்தது. அந்த நிலை இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி குரு பகவான் வக்ரகதிக்கு ஆளாகிறார். நன்றாக போய்கொண்டிருந்த ஒரு பயணம் சின்ன சின்ன தடைகளை சந்திக்க வேண்டிய நிலைக்கு இப்பொழுது உருவாகி இருக்கிறது, குரு பகவான் வக்ரம் அடைவதால். அதான் தொடர்ந்து சொல்லிட்டே வருவேன், நல்ல நேரம் என்பது தொடர்ந்து எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த 15ஆம் தேதி குரு பகவான் வக்ரமாகிறார். குரு பகவான் வக்ரமானாலும் அவருடைய பார்வைகள் உங்களுக்கு கிடைக்காமல் போனாலும் கேது பகவானின் சஞ்சாரம் தொடர்ந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கு. அப்ப இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் 23ஆம் தேதி வரையில். உடல்நிலையில் கவனமாக இருங்க. வீண் பிரச்சனைகள் எந்த ஒன்றிலும் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அதன் பிறகு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். அந்த சஞ்சாரம் சாதகமாக இருக்கும். புத பகவான் பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் வாரத்திலும் கடைசி வாரத்திலும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பார். இந்த முதல் வாரமும் கடைசி வாரமும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய வாரமாக இருக்கும். கேட்ட இடத்திலிருந்து பணங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், வியாபாரம் விருத்தியாகும், எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். மாதம் முழுவதுமே சுக்கிர பகவானின் சஞ்சாரம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு வரவிற்கு நிச்சயமாக குறைவு இருக்காது. செலவிற்கு ஏற்ற வரவு என்பதை விட வரவு அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கலைஞர்களுக்கு இப்பொழுது கூடுதல் யோகமாகவே இருக்கும். அதே நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான், ராகு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எங்க பிரச்சனை பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் சங்கடம், குடும்பத்தினரால் நெருக்கடி, இது போன்ற நிலைதான் இப்பொழுது உங்களுக்கு இருக்கும். கவனமாக செயல்படுங்க. இப்பொழுது குரு பார்வையும் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு கிடைக்க போறதில்லை. மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். இருந்தாலும் கேது பகவான் தொடர்ந்து உங்களுக்கு லாபத்தை வழங்கி கொண்டிருப்பார். வருமானத்திற்கு குறைவு இருக்காது. சுக்கிர பகவானின் சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறது. அப்பொழுது உங்களுக்கு வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கும். அந்த வருமானம் வருகின்ற காரணத்தினால் எந்த பிரச்சனை வந்தாலும் பிரச்சனைகள் உங்களை ஈடுகட்ட முடியும், சரி செய்ய முடியும். இந்த நேரத்தில் 21ஆம் தேதி இரவு 12:12 முதல் 24ஆம் தேதி காலை 6:03 வரை சந்திராஷ்டமம் உங்களுக்கு. இந்த நேரத்தை கணக்கிட்டு சரியாக புரிந்து கொண்டு புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். கவனமாக செயல்படுவது நன்மையாக இருக்கும். இந்த மாதத்தில் 9ஆம் தேதி 18ஆம் தேதி 27ஆம் தேதி யோகமாக இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். முதன்மையாகவே சொன்னது போல திருச்செந்தூர் முருகனை மனதிலாவது நினைத்து வழிபட்டு வாருங்கள். வாய்ப்பு கிடைத்தால் ஒருவர் திருச்செந்தூர் சென்று வாருங்கள். நன்மை அதிகரிக்கும், சங்கடங்கள் நீங்கும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிறக்கப் போகின்ற அக்டோபர் மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான மாதமாக இருக்க போகிறது. வாழ்க்கையில அத்தனை சங்கடங்களையும் அத்தனை நெருக்கடிகளையும், வேலையிலாகட்டும் குடும்பத்திலாகட்டும் அனைத்து இடங்களிலுமே நெருக்கடிகளை சந்தித்து ஒரு புதிய பிறவி எடுத்தது போல இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு அனுபவமும், கிடைக்கின்ற ஒவ்வொரு எல்லா நன்மைகளும் பெரிதாகவே தெரிந்து கொண்டிருக்கும். பொதுவா சனி பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்தார், வக்ரமாயிட்டார். 5ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார்.
இப்படி கிரக சஞ்சார நிலைகள் தற்காலத்தில் உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் இந்த அக்டோபர் மாதம் பிறக்கின்ற போது சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 17ஆம் தேதி வரை, அக்டோபர் 17 வரை சூரிய பகவானின் சஞ்சாரம் 10ஆம் இடத்திற்கு இருக்கிறது. அந்த 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது வேலை வாய்ப்பிற்காக முயற்சித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்கும், எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும், வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். அதன் பிறகும் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி முதல் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார் சூரிய பகவான். அந்த சஞ்சார நிலை பார்த்தீங்கன்னா வரவுகள் அதிகரித்திடக்கூடிய நிலையாக இருக்கும். இப்போ இந்த 31 நாட்களுமே இந்த மாதத்துல சூரிய பகவானின் சஞ்சாரம் மட்டுமே போதும் உங்களுக்கு யோகமான பலன்கள் உருவாக. எல்லாமே தொட்டதெல்லாம் வெற்றி. இந்த மாதத்துல நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும். உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா தனி செல்வாக்கு இப்போ உங்களுக்கு ஏற்படும், உங்களுடைய தனி திறமை வெளிப்படும். சங்கடங்களே இல்லாத நிலை என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும். இந்த நேரத்தில் குரு பகவானின் பார்வைகளால் உங்களுக்கு ஒரு பக்கம் நன்மைகள் நடந்து கொண்டிருக்கிறது. 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை இருக்கிறது, 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை இருக்கிறது, 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை இருக்கிறது. அப்போ குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது, தொழில் நன்றாக போய் கொண்டிருக்கிறது. இது குரு பகவானின் பார்வையினால் சமீப காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அந்த இடத்தை நிரப்ப வந்துட்டார். இப்போ அப்போ குரு பகவான் என்ன ஆகிறார்? இந்த அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வக்கிரமாகிறார். 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் அக்டோபர் 15ஆம் தேதி வக்கிரகதிக்கு செல்வது என்பது உங்களுக்கு அதிர்ஷ்டமான யோகமான பலன்களை கொடுப்பதாக இருக்கும். பொதுவாக குரு பகவான் வக்கிரகதிக்கு செல்கின்ற போது முன்ராசியில் இருந்த பலன்களை வழங்க ஆரம்பிப்பார் என்பது பொதுவான விதி. அப்போ 5ஆம் இடத்திற்குரிய பலன்களை அவர் வழங்கியாக வேண்டும் 15ஆம் தேதிக்கு பிறகு. அந்த நிலைப்பாட்டின் காரணமாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும், குடும்பத்தில் சந்தோஷமான நிலை இருக்கும், பொன்பொருள் சேர்க்கை இருக்கும், புதிய பூமி சேர்க்கை இருக்கும். உடல்நிலை இருந்த சங்கடங்கள் கூட விலக ஆரம்பிக்கும், எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். ஒரு நல்ல காலகட்டம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த அக்டோபர் மாதம் என்பது மிகப்பெரிய யோகமான காலகட்டம். அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் 23ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். செவ்வாய் பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறது. உடம்பில் சூடு ஏறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, சுறுசுறுப்பு ஏறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக, நிதானமாக, பொறுமையாக நீங்கள் செயல்படுவது என்பது உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, திட்டமிடாமல் பின்விளைவுகள் பற்றி யோசிக்காமல் அந்த செயலில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். கவனமாக செயல்படுவது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். புத பகவானின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா இந்த 25ஆம் தேதி வரை, அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி வரை யோகமாக இருக்கிறது. மாணவர்கள் நிலை உயரக்கூடிய, படிப்பில் கவனம் செல்லக்கூடிய நிலை இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும், புதிய சொத்து வாங்க முடியும். இந்த நிலையெல்லாம் இருக்கிறது. சுக்கிர பகவானின் சஞ்சார நிலை மிக மிக சாதகமாக இருக்கிறது. 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், எதிர்பார்த்த சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை, வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகி ஒரு யோகத்தை அடையக்கூடிய நிலை இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த மாதத்தில் 24ஆம் தேதி காலை 6:04 முதல் 26ஆம் தேதி மதியம் 2:26 வரை சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். இந்த மாதத்தில் 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதி யோகமாக இருக்கும். மஞ்சள் நிற, சந்தன நிற ஆடைகளை பயன்படுத்துங்கள், யோகம் அதிகரிக்கும். குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நன்மைகள் உண்டாகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். மகர ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இந்த கிரக பார்வைகள் என்பது, ஜோதிட சாஸ்திரம் என்பது நாளை எப்படி இருக்க போகிறது, எந்த கிரகம் நாளை தினம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள், எந்த விதமான பலன்கள் அவர்கள் வழங்குவார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஜோதிட சாஸ்திரம். ஒரு வழிகாட்டுதல் மட்டும்தான், மந்திரமும் மாயமும் கிடையாது. இப்போ ஒரு நல்ல நிலைமை இப்பொழுது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கு. என்ன நல்ல நிலைமை? குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற காலத்தில் தான் மிகப்பெரிய யோக பலன்கள் ஒரு மனிதருக்கு ஏற்படும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த நிலை உண்டாகும். 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது கூடுதலாக
அவர் வழங்குகின்ற பலன்கள் பூர்வ புண்ணிய பலன்களை சேர்த்து எடுத்து வருவதாக இருக்கும். அப்போ பெரியோர்கள் செய்த புண்ணிய பலன்கள், நீங்கள் செய்த புண்ணிய பலன்கள் என்பதையெல்லாம் அடைந்திடக்கூடிய காலகட்டமாக 5ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டம் இருக்கும். இந்த தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டே வர, இந்த சஞ்சார நிலை தொடர்ந்து இருக்காது, மாற்றம் பெறும். ஒரு ஆண்டிற்கு பிறகு வேறு அடுத்த இடத்திற்கு குரு பகவான் செல்வார். அதற்கு முன்னதாக வக்ரகதிக்கு ஆளாவார். இந்த காலகட்டங்களில் இப்பொழுது இருப்பது போல யோகமான பலன்கள் இல்லாமல் போகும். அதனால் விரைவாக செயல்படுங்கள், திட்டமிட்டு செயல்படுங்கள், வேலைகளை முடித்துக் கொள்ளுங்கள் என்று தொடர்ந்து சொல்லிட்டே இருக்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி குரு பகவான் வக்ரகதிக்கு ஆளாகிறார். இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். இப்போ 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு. அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்திற்கு இருக்கு, 11ஆம் இடத்திற்கு இருக்கு, ஜென்ம ராசிக்கு இருக்கு. எப்பொழுது குரு பகவான் பார்வை ஒரு ராசிக்கு கிடைக்கிறதோ அந்த ராசிக்காரர்கள் அந்த காலகட்டத்தில் நல்ல பிரகாசிப்பாங்க. செல்வம் அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், புகழ் அதிகரிக்கும், பெருமை உண்டாகும் என்பதெல்லாம் குரு பகவானின் பார்வை ஒரு ராசிக்கு இருக்கின்ற போது. இந்த மாதம் 15ஆம் தேதியோட அந்த நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அவருடைய பார்வைகளால் சுபிட்சம் அடைந்து வந்த 9ஆம் இடமும் 11ஆம் இடமும் கூட ஒரு மாற்றம் பெறுவ வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு கிரகம் எதிர்மறையான பலன்களை வழங்குகின்ற நிலை உண்டாகின்ற போது எந்த கிரகம் நமக்கு சாதகமான பலன்களை வழங்கிடக்கூடிய நிலை இருக்கிறது என்ற ஒரு ஆய்வு பார்க்கணும். அப்படி பார்க்கின்ற போது 15ஆம் தேதி குரு வக்ரமாகிறார். 18ஆம் தேதி சூரிய பகவான் 10ஆம் இடத்திற்கு வரார். சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது மிகப்பெரிய யோகமாக இருக்கும் உங்களுக்கு. அந்த 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பாரு. அது பிறகு 11ஆம் இடத்துக்கு வருவாரு. இந்த 18ஆம் தேதி தொடங்கி 60 நாட்களுக்கு சூரிய பகவான் தொடர்ந்து உங்களுக்கு யோகத்தை வழங்குவார். இப்போ குரு பகவானுடைய நிலை என்பது 15ஆம் தேதிக்கு பிறகு மாற்றம் பெறும். அதே நிலை சூரிய பகவானின் நிலை 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்திடக்கூடிய அளவிற்கு இருக்கும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள், என்ன சலுகையோ, என்ன புகழோ, என்ன செல்வாக்கோ, என்ன அனுமதியோ, அதையெல்லாம் அடையக்கூடிய நிலை 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஏற்படும். தொழிலுக்காக எதிர்பார்த்த அனுமதி, தொழிலை விரிவு செய்வதற்கு எதிர்பார்த்த அனுமதி, லைசன்ஸ், உரிமம் போன்றவை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம், முன்னேற்றம், பதவி உயர்வு என்பதெல்லாம் 18ஆம் தேதிக்கு பிறகு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பிற்குரிய கடிதமும் வரக்கூடும் 18ஆம் தேதிக்கு பிறகு. அரசாங்க ரீதியாக மகர ராசினருக்கு 18ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய யோகம் இருக்கிறது. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் தான் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே. அந்த 3ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பது என்பது மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் சரி, மண்ணை தொட்டாலும் அது பொன்னாகும் என்று சொல்ல வேணும். அதான் ஒரே வரி. அப்போ உங்களுடைய முயற்சிகள் எதை நோக்கி இருக்கிறதோ, எதை நோக்கி போகிறதோ அந்த முயற்சிகள் எல்லாம் சாதகமாகும். நினைத்த வேலைகள் எல்லாம் நடந்தேறும். முயற்சி செய்கின்ற அளவிற்கு முன்னேற்றம் என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு ராகு பகவானால் இருக்கிறது. வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாகும். அந்நிய மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும். பணிபுரிபவர்கள் உங்களுக்கு உதவியாக, ஒத்துழைப்பாக இருப்பார்கள். இப்ப நன்மைகளுக்கு மேல் நன்மைகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் 23ஆம் தேதி வரை செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். என்ன குரு வக்ரமாயிட்டாரு என்ற பயம் வேண்டாம். அதுக்காகத்தான் இந்த தகவல் உங்களுக்கு. 23ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி வழங்கி கொண்டிருப்பார். உங்கள் ஆற்றலை அதிகரித்துக் கொண்டிருப்பார். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஒரு சிலர் புதிய இடம் வாங்குவீங்க, இல்லை புதிய வீடு வாங்குவீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகிறது. அதன் பிறகு 7ஆம் இடத்திற்கு போகின்ற செவ்வாய் பகவான் பார்வை ஒரு ராசிக்கு கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதட்டம், வேகம் என்பதெல்லாம் சுறுசுறுப்பு என்பதை ஏற்பட செய்யும். அதுவும் சாதகம்தான். புத பகவானின் சஞ்சார நிலை 6ஆம் தேதிக்கு பிறகு சாதகமாக இருக்கிறது. சுக்கிர பகவான் சஞ்சார நிலை 15ஆம் தேதிக்கு பிறகு சாதகமாக இருக்கிறது. இந்த நிலைப்பாட்டின் காரணமாக வரவு என்பது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும்.
குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும், வெளியூர் பயணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும், நெருக்கடிகளை விரட்டியடிக்கும், பொன் பொருள் சேர்க்கை என்பது இருக்கும். ஒரு யோகமான காலமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு விஷயம்தான், பயம் வேண்டாம். ஏன் பயம் வேணாம்னா, குரு வக்ரமாயிட்டாரு, அதனால நமக்கு எல்லாம் கட்டதான் நடக்கின்ற பயம் வேண்டாம். அதற்காகவே மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றார்கள். எல்லா விதமான நெருக்கடிகளையும் நீக்குகின்ற அளவிற்கு மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் 26ஆம் தேதி மதியம் 2:27 முதல் 28ஆம் தேதி இரவு 1:02 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் மிகுந்த கவனமாக இருங்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். கருப்பு நிறமும் நீல நிறமும் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். சனீஸ்வரரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் போகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். கும்பராசி நண்பர்களே, எந்த ஒரு நிலையிலும் எதற்காகவும் எப்பொழுதும் கவலைப்படாமல் வேலையில் மட்டுமே கவனமாக இருந்திடக்கூடிய ராசினர் கும்பராசியில் பிறந்தவர்கள். நினைத்ததையெல்லாம் நடத்தி முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கும். மறைமுக செயல்பாடுகள் என்பது எப்பொழுதுமே உங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கும். உங்களுக்குள் இருக்கிற சங்கடத்தையும் வெளிக்காட்டிக்க மாட்டீங்க, சந்தோஷத்தையும் வெளிக்காட்டிக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அது மட்டும்தான் வாழ்க்கை என்ற வழியோடு போயிட்டு இருப்பீங்க. சரி, இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே கடந்த மாதமும் நெருக்கடியான மாதம் தான் உங்களுக்கு. இந்த மாதம் அதை ஒட்டி வருகின்ற மாதம். 17ஆம் தேதி வரை 8ஆம் இடத்தில் தான் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரை 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது செய்து வருகின்ற தொழிலில், பார்த்து வருகின்ற உத்தியோகத்தில் ஏதேனும் ஒரு நெருக்கடி, சிக்கல் என்பது இருக்க செய்யும். அந்த 17ஆம் தேதிக்கு பிறகு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திற்கு சூரிய பகவான் செல்கின்ற போது இப்பொழுது இருக்கின்ற நெருக்கடியில் சில மாற்றங்கள் ஏற்படும். கொஞ்சம் சுபிட்சமான பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ 2 விஷயத்தை கவனமாக பார்க்கணும். நீங்க இப்போ குரு பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். குரு பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் அலைச்சல் என்பது அதிகரிக்க செய்யும். ஆனால் குரு பகவானின் பார்வை தான் இப்பொழுது உங்களை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு அவருடைய 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் செலுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த குரு பார்வை மட்டும் உங்களுக்கு இல்லை என்றால் இந்நேரம் உங்களுடைய செல்வாக்கில் சரிவு ஏற்பட்டிருக்கும், உடல்நிலையில் நலிவு ஏற்பட்டிருக்கும், நிறைய சங்கடங்களை சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா 8ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா இப்ப சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். கடந்த 7 மாதங்களாக கேது பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சஞ்சார நிலை ஒரு இனம் புரியாத ஒரு நோயினை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலையினை ஏற்படுத்தும். நோய் ஏற்படவில்லை என்றால் உங்களுடைய செல்வாக்கிற்கும் அந்தத்திற்கும் பாதகம் ஏற்படக்கூடிய நிலை உண்டாகும். இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் வக்ரமாகின்ற போது குரு பகவானின் பார்வை என்பது உங்களுக்கு 8ஆம் இடத்திற்கும் கிடைக்காமல் போகும், ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்திற்கும் கிடைக்காமல் போகும் என்பதை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொரு அசைவுகளும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், நிதானமாக இருக்க வேண்டும். கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலை என்பது 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இருக்கின்ற காலத்தினால் ஒவ்வொரு வேலையிலும் யோசித்து யோசித்து நீங்கள் ஈடுபட வேண்டும். மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். எப்போ உங்களை கவிழ்த்து விடலாம் என்று பார்த்துட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு இந்த காலம் யோகமாக இருக்கும். இப்ப பார்த்து தொழில் நல்லா போயிட்டு இருக்கும். இப்போ குரு பகவான் பார்வை 10ஆம் இடத்திற்கு இருக்கின்ற காரணத்தினால் தொழிலில் தடை இருக்காது. ஆனா 15ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவானின் பார்வை அங்கே தடைபடுகிறது. அப்போ செய்து வருகின்ற தொழிலிலும் கொஞ்சம் கூடுதலாக கவனத்தை செலுத்துவது நன்மையாக இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பக்கம். 15ஆம் தேதிக்கு பிறகு தான் உங்களுக்கு சங்கடங்கள் உண்டாகும். ஆனா 23ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ இந்த சங்கடங்களை எல்லாம் மாற்றம் செய்கின்ற அளவிற்கு 15ஆம் தேதிக்கும் 23ஆம் தேதிக்கும் ஒரு 8 நாட்கள் வித்தியாசம். இந்த 8 நாட்கள் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தே ஆக வேண்டும். எச்சரிக்கையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சங்கடங்கள் இல்லாமல் இருக்கும்.
23ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திற்கு வந்த பிறகு எதிரிகளாவது எவராவது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கூடிய நிலை ஏற்படும். எதிர்ப்புகள் இருக்காது. உடலில் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் சங்கடங்கள் விலகிவிடும், நோய் நொடி விலகிவிடும். வழக்குகள் இருந்தால் வழக்குகள் வெற்றியாகும். அப்போ ஒரு 8 நாட்கள் 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி 23ஆம் தேதி வரை மிகுந்த கவனமாக நீங்கள் இருந்து விட்டால் இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும். இந்த மாதத்தின் முதல் வாரமும் மாதத்தின் கடைசி வாரமும் உங்களுக்கு யோகமாக இருக்கிறது. இடம் வாங்குவது, இடம் விற்பது, வழக்குகள் விஷயங்களில் உங்களுக்கு யோகமான நிலை உண்டாகும். புதிய இடம் வாங்க முடியும், எல்லாவற்றையும் விற்காத இடத்தையும் விற்க முடியும். எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். முதல் வாரத்திலும் கடைசி வாரத்திலும் 14ஆம் தேதி வரை, அக்டோபர் 14 வரை சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறார். வாழ்க்கை துணையால் அனுகூலம் கிடைக்கும், பொன் பொருள் சேர்க்கை இருக்கும், வரவு என்பது நிச்சயமாக இருக்கும். கொஞ்சம் ஒரு வாரம் கவனமாக இருங்க, நிதானமாக செயல்படுங்க. 16ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை, அதற்கு பிறகு எல்லாமே சரியாகிவிடும். மீண்டும் உங்கள் ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை மாற்றம் பெறும். இறை வழிபாடு, பைரவர் வழிபாடு என்பது உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை ஏற்படுத்தும், சங்கடங்களை விலக்கி வைக்கும். சந்திராஷ்டம் என்று பார்க்கின்ற போது மாதத்தின் முதல் நாளே உங்களுக்கு சந்திராஷ்டம் தொடங்குகிறது. 1ஆம் தேதி மாலை 5:55க்கு தொடங்கி 4:10 காலை 5:36க்கு சந்திராஷ்டம் முடிகிறது. தொடர்ந்து 28ஆம் தேதி இரவு 1:03க்கும் 31ஆம் தேதி மதியம் 12:42 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக கவனமாக இருப்பது நன்மையாக இருக்கும். இந்த மாதத்தில் 8ஆம் தேதி 17ஆம் தேதி 26ஆம் தேதி யோகமாக இருக்கும். கருப்பு நிறமும் நீல நிறமும் யோகத்தை உண்டாக்கும். நவகிரக வழிபாடும் பைரவர் வழிபாடும் உங்களுடைய சங்கடங்களை போக்கும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். மீன ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விதமான நிலைகளையும் சந்திப்பது தான் வாழ்க்கை என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதற்குரிய ஞானமும் உங்களிடம் இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் என்பதால் எதிர்பார்ப்புகள் என்பது உங்களிடம் பெரிய அளவுக்கு இருக்காது. எது நடக்குமோ அது நடக்கும் என்ற நம்பிக்கை எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும். அதனால் மிக அமைதியாகவே எப்பொழுதும் போயிட்டு இருப்பீங்க. அது கிரகங்கள் மாற்றம் பெறுகின்ற போது உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும், வசதிகள் உண்டாகும், வேறு விதமான சம்பவங்கள் நடக்கும். எல்லாம் கிரக மாற்றத்தின் காரணமாக பொதுவாக நிதானமாக செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. சரி, இந்த மாதம் எப்படி இருக்கிறது பார்க்கின்ற போது 17ஆம் தேதி வரை 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம், திடீர் இடமாற்றம், வியாபாரம் செய்து வருபவர்களுக்கு வேறு ஊருக்கு சென்று வியாபாரம் செய்யக்கூடிய நிலை என்பதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 17ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்படும் என்பது விதி. அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள், தொழில் செய்பவர்கள் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நேர்மையாக மேலதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவது நன்மையாக இருக்கும். உங்களுடைய செல்வாக்கை எல்லாம் இங்கே காட்ட ஆரம்பிச்சிங்கன்னா வீண் சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். வேலையில் மட்டுமே கவனத்தை செலுத்த வேண்டும், முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும். வியாபாரிகளும் தொழிலதிபர்களும் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லைன்னா சட்ட சிக்கல்களுக்கு ஆளாக வேண்டி வரும். இந்த நேரத்தில் ராகு பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையற்ற ஆசைகள் மனதில் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராகு பகவான் யோகக்காரகன், போகக்காரகன். அப்போ வேறு விதமான சிந்தனைகள் ஏற்பட்டு உங்கள் தவறான பாதையில் கொண்டு செல்லவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு நல்ல விஷயம்னா குரு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அந்த 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவானின் 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது பகவானுக்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கின்ற காரணத்தினால் வாழ்க்கை என்பது நன்றாக சென்று கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கிறது. நினைத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி குரு பகவான் வக்கிரகதிக்கு செல்கிறார். அப்போ 7ஆம் இடத்திற்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்ற பார்வை என்பது அதன் பிறகு கிடைக்காமல் போகும் என்பதை நீங்கள் மனதில் நிறுத்த வேண்டும். ஒரு பக்கம் ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான், 7ஆம் இடத்தில் கேது. இங்க எங்க சுற்றி சுற்றி அடிக்கணும் பார்த்தீங்கன்னா
உங்களுடைய சுய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் ஒரு வேறு விதமான பயணம் தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள் கூட பூசல்கள் ஏற்படும், நெருக்கடிகள் உண்டாகும். அந்த நிலையை மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலை கூட ஏற்படும் என்பதை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். 7ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். நட்புகளால் சங்கடம், வாழ்க்கை துணையுடன் நெருக்கடி, புதிய நண்பர்களால் உங்களுடைய வாழ்க்கை திசை மாறுகின்ற நிலை என்பதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் சுகஸ்தானமான 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நிலையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 23ஆம் தேதி வரை 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ஆசைகள் அதிகரிப்பதற்கும் தேவைகள் தேடுவதற்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். 23ஆம் தேதி வரை செவ்வாய் பகவானும் சில சலசலப்புகளையும் உடம்பில் சங்கடங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருப்பார். கவனமாக இருக்கணும். புத பகவான் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குவார். அப்போ வருமானம் என்பது நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். தடைகள் இல்லாத வருமானம் இருக்கும். புதிய சொத்து சேர்க்கை கூட ஒரு சிலருக்கு இருக்கும். புதிய வாகனம் வாங்க முடியும், கடன் வாங்க முடியும், புதிய சொத்து வாங்க முடியும். இந்த நிலைப்பாடும் இருக்கிறது. சுக்கிர பகவானின் சஞ்சார நிலையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. வருமானம், சந்தோஷம், நிம்மதி, உங்களுடைய தேடல்கள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலையெல்லாம் இந்த மாதத்தில் இருக்கிறது. இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையை மையமாக வைத்து அதில் கவனம் செலுத்தி அதில் பிரச்சனைகள் ஏற்படாத அளவிற்கு நீங்கள் செயல்படுவது என்பது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நன்மையாக இருக்கும். வேலையில் கூட இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்கணும். இல்லை என்றால் அங்கே சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த மாதத்தில் 4ஆம் தேதி காலை 5:37 முதல் 6ஆம் தேதி மாலை 4:35 வரை சந்திராஷ்டமம். மிகுந்த கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். தொடர்ந்து இந்த மாதம் 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதி யோகமாக இருக்கும். உங்களுக்கு மஞ்சள் நிற ஆடைகளும் சந்தன நிற ஆடைகளும் உங்களுடைய செல்வாக்கை மேலும் உயர்த்தும், எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வைக்கும். குரு பகவானை வழிபடுவது என்பது உங்களுக்கு நன்மைகளை அதிகரிக்கும். சரியாக செயல்படுங்கள், தெரிந்து செயல்படுங்கள், தெளிந்து செயல்படுங்கள். இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. எதிர்மறையான பலன்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்ப உறவுகளை சிதைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். எதிர்காலம் என்பது மிக முக்கியமானது. மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.